ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அறிவத்தின் தலைவர் நிறுவனர் நமது முகுந்தன் முரளி ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். மிக்க நன்றி. ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளின் சார்பாக 25வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 25 மாதங்கள் தொடர்ந்து ஒரு விடா முயற்சியில ஒரு வெள்ளி விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு அனுபவத்தையும் ஒரு சிறப்பான ஒரு நுணுக்கத்தையும் அறிந்து கொண்டு சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த இந்த நேரத்துல ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் செய்யறாரு சொல்றேன், ஆனா கை தட்ட மாட்டேங்கிறேன் யாரும். ஏன்னா 25 மாதங்கள்ல நிறைய தகவல்கள், அற்புதமான ஒரு விஷயத்த அவர் மட்டும் கொடுத்ததில்லை, பல ஜோதிட குருமார்களை அழைத்து பல வகையான கருத்துகள் ஜோதிடருடைய வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தோட இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பெருநோக்கத்துல இந்த அற்புதமான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதனால ஐயா அவர்களுக்கும் இன்னும் மேலும் மேலும் நிறைய கருத்தரங்க மீட்டிங்கள் மாநாடுகள் நடத்த வேண்டும் என்று பரிபூர்ணமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயாவுடைய முதல் மேடையில ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் தலைமை தாங்கி குரு பயிற்சி விழாவில் இருந்து தொடங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட தங்கம் தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய முதல் குருநாதராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஏன்னா அவருடைய கோல்டன் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு ஜோதிடத்துல ஒரு பேர் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா அது தங்கம் தான். அதுதான் ஜோதிட தங்கம் அப்படின்று அன்போடு அழைக்கக்கூடிய நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் இந்த முதல் குரு பயிற்சி விழாவுக்கு கலந்து கொண்டு இப்பொழுது 25வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு வெள்ளி விழாவிற்கும் தலைமை தாங்கி இன்னும் ஐயா அவர்கள் மாலை நேரத்தில் நிறைய தகவல் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு. ஒரு வகுப்பாக எடுக்க இருக்கிறாரு. உண்மையுமே அவருடைய வகுப்புல கலந்து கொண்டனாலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் புண்ணியம் வேண்டும். அந்த மாரி எளிமையான முறையில எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு யதார்த்தமாக ஒரு உதாரணமாக ஒரு ஜாலியா சோர்வு இல்லாம ஒரு உற்சாகமாக கொண்டு போகக்கூடியதுல மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்ததாக இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ரொம்ப நேரம் பேச முடியல, நிறைய குருமார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்ய இருக்கிறார்கள். அந்த வகையில நான் MM சிஸ்டத்தின் மூலமாக இன்னைக்கு சொல்லக்கூடியது 2ஆம் பாவகம். 2ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் என்ன பலன், இல்லைன்னா என்ன பலன் அப்படின்றது சுருக்கமா ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கு இருக்குன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனா இதுல சுருக்கமா ஷார்ட்டா ஒரு 3 பாயிண்டா உங்களுக்கு சொல்றேன். அது உங்களோட ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்க. ஏன்னா நான் சொல்ற விஷயத்த எதை சொல்றேன் அப்படின்றத விட உங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சரியா இருக்கா இல்லையான்றதை நீங்க செக் பண்ண முடியும். அதுவும் இன்னைக்கு ஏன் குறிப்பா 2ஆம் பாவத்தை பத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஜோதிடருக்கு வாக்கு என்பது ரொம்ப முக்கியம். அது 2ஆம் பாவம்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால 2ஆம் பாவத்துடைய அதிபதி நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம், லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்று விட்டால் அவர்களுக்கு பேச்சு திறன் அதிகம் இருக்கும், தனத்தின் மீது ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும், நிலையான வருமானம் வருவதற்கு என்ன வழியோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும், குடும்பத்தின் மீது பற்று இருக்கும், அதே மாதிரி வாக்குத்தன்மை, சொன்ன வாக்குறுதியை நாணயத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உணர்வுகள் கண்டிப்பாக உண்டு, அடிப்படை கல்வி சிறப்பாக இருக்கும், ருசியான உணவு இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது 2ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்துல எந்த கிரகம் நின்றாலும் சரி பொதுவான பலன்கள் இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த 2ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, ஜீரண கோளாறு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சாப்பிட்டது நேர டைமிங் மாத்தி தான் சாப்பிடுவாங்க.
கரெக்டான டைமுக்கு அவனால உணவு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால ஜீரண கோளாறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த இரண்டாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா ஆரம்ப கல்வி அடிப்படை கல்வியில ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்துல திக்கி திக்கி பேசுவாங்க. ஒரு இடத்துல பேசுறனா கூட ஒரு பதற்றம் படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றார். சரி, இரண்டாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா இது ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஆதரவும் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கணும். அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அதனால இந்த இரண்டாம் பாவத்துக்கு நவகிரகங்கள் என்ற பலனை சொல்லிட்டு கடைசியா ஒரு பரிகாரம் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இரண்டாம் இடத்து அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி பலன் இருக்கும், எப்படி பலன் எடுக்குது அப்படின்னா, தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். பேச்சிலையும் திறமையிலையும் அதிகமாக இருக்கும். அரசு வேலை அல்லது அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய வருமானத்தை பெறுவதற்கான முயற்சிகள் கொடுக்கும். இப்ப ஜோதிடருக்கு இரண்டாம் இடத்து அதிபதி சூரியன் நட்சத்திரம் இருக்குன்னா அவங்ககிட்ட கிளைண்ட் வர்றவங்க எல்லாருமே பெரும்பாலும் அரசாங்க வேலையில் இருப்பாங்க, இல்ல மேலதிகாரியா இருப்பாங்க. அவங்கதான் அவங்ககிட்ட ஜாதகம் பார்க்கவே வருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரூலும் இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். தலைமை பொறுப்பு எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க வங்கி கணக்குல வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கரெக்டா இருக்கணும், கராரா இருப்பாங்க. அவங்களோட விஷயத்துல எந்த பித்ரு தட்டாத அளவுக்கு கரெக்டான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இவங்க இரண்டாம் இடத்துல சூரியன் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பெரும்பாலான இடத்துல கால் மேல கால் போட்டுதான் உட்காருவாங்க. அது எடுத்தோடனே நேரம் இருக்க மாட்டாங்க. அது உடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க யாருக்கு இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்த. சோ அந்த வகையில இந்த இரண்டாம் இடத்து அதிபதி சூரியன் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பெரும்பாலான இடத்துல கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இரண்டாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துல சூரியனோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு பெரும்பாலான நண்பர்கள் எல்லாத்துக்கும் சூரியன் இருக்காது, யாரோ ஒருத்தருக்கு மீதியில இருக்காது. அந்த இரண்டாம் இடத்து அதிபதி சூரியன் நட்சத்திரத்துல இல்லாதவங்க எல்லாருமே ஒரே ஒரு மந்திரம், ஓம் நமச்சிவாய சிவாய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தாங்களா மனோதைரியம் தன்னம்பிக்கையும் சூரியனுடைய ஆற்றலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் ஆதரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக இரண்டாம் இடத்து அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால், அதுவும் தேய்பிரை சந்திரனா இருந்தா ஒரு பலனும் வளர்பிறை சந்திரன் இருந்தா ஒரு பலனும் இதுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுல தேய்பிரை சந்திரனாக இருந்து விட்டால் இரண்டாம் இடத்து அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம் அது தேய்பிரை சந்திரனாக ஒரு அமைப்பாட்டில் இருந்து விட்டுச்சுன்னா இதுல பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேச மாட்டார்கள். அதே மாதிரி வளர்வரையில் இருந்தனா சிறப்பாக பேசுவார்கள். அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சந்திரன் நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்க எல்லாருமே வாய் மூலமாக பேச்சியே சாதிச்சிருவாங்க. எதையுமே பேசினா சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்கதான் ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். இருக்கிறது இல்லாத இருக்கிறதும் பேசி தன் பேச்சு திறமையாக பேசக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இரண்டாம் இடத்து அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம் இருந்தனா உணவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை எடுத்து செஞ்சானா நல்ல வருமானத்தை பெருகும், நல்ல தனத்தை பெருகக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இரண்டாம் இடத்து அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பா அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும். அது கிளைமேட் வரும்போது சளி காய்ச்சல் தொந்தரவு பாதிப்புகள்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நேரத்திற்கு சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னுடைய பேச்சிலை மாற்றி பேசுவார்கள். சந்திரனை பொறுத்த இரண்டாம் இடத்துல சந்திரன் நட்சத்திரம் தான் பெரிய இடத்துல எப்படி பேசணும், ஆன்மீகத்துல எப்படி பேசணும், ஜோதிடத்துல எப்படி பேசணும், கட்சியில எப்படி பேசணும் அப்படின்னு பிரித்து எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் தன்மைகள் இந்த இரண்டாம் இடத்து அதிபதி சந்திரன நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் உண்டு. அடுத்ததாக இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தால் இவர்களை பொறுத்து இதுல நிறைய பாயிண்ட் இருக்குதுங்க. ஒவ்வொருத்துக்கும் 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் இருக்கு. அவ்வளவு சொன்னா டைம் ஆயிரும். அதனால சுருக்கமா ஷார்ட்டா ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன் உங்களுக்கு. இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் வார்த்தைகள் அதிகம் பேசி கஷ்டத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொள்வார்கள். இந்த இரண்டாம் இடத்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்ததுனாவே பேசுற பேச்சிலே சண்டை போடுற மாதிரி ஒரு கோபமாவே பேசுவாங்க. அதனால வார்த்தைகளால அவங்களுக்கு நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் கொடுக்கும். அதே மாதிரி பூமி மனை இடம் இந்த மாதிரி இட பிரச்சனைகள்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா டப்புன்னு எடுத்தோடனே வார்த்தையை விட்டுருவாங்க. அப்ப அந்த வார்த்தையினால பல சங்கடங்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பூமி மனையினால என்னைக்கு இருந்தாலும் தனம் உண்டு, வருமானம் வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உண்டு. இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்தா ரியல் எஸ்டேட், கட்டடம் கட்டி விற்கிறது, வீடு கட்டக்கூடிய பொருட்கள், அத்தனை வகையான பொருட்களை
ஒரு எடுத்துக்கொள்வது, தொழிலாக எடுத்துக்கொள்வது ரொம்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பலப்படுத்தி கொடுக்கும். அதே போல 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அவங்க வந்து சூடான உணவுகளை சாப்பிடக்கூடாது. சூடான உணவுகளை சாப்பிட்டாங்களா இல்ல சுடுதண்ணி ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடம்பு ஹீட், கொப்பளம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவு எல்லாம் அவர்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து தைரியமா பேசிடுவாங்க, ஆனா சில இடங்கள்ல பேசி அதனால பின்னாடி வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னைக்குமே 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோட நட்சத்திர கிரகம் இருந்துட்டாலே அவர்களை பொறுத்த வரைக்கும் உணவு, அதாவது உடலை பற்றி அக்கறை செலுத்திக்கணும். அக்கறை செலுத்தாம விட்டாங்கன்னா பின்னாடி பின் விளைவுகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கு ரத்த காயங்கள், அதே மாதிரி அடிபட்ட காயங்கள், இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது. 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அது வந்து மெதுவாக தான் குணமாகும். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் சுகர் வராம இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சுகர் வந்தவங்களுக்கு ரத்த காயம், அடிபட்ட காயங்கள் இதான் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கல்வியில் வித்வானாக இருப்பார்கள், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதே போல இந்த 2ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து நூல் ஆசிரியர், எடிட்டர், ஆடிட்டர், வங்கி கணக்காளர், பத்திரப்பதிவு இதுலெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அதாவது ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு கரெக்டா கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். புதிய வியாபாரம், புதிய புதிய யுக்திகளை கையாண்டு அந்த வியாபாரத்தை மேன்மை கொண்டு வருவதற்கு என்ன வழிமுறைன்றது அந்த ட்ரிக்ஸை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் லைனு இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் ஒரு ஜோதிடரா வந்துட்டாருன்னா 2ஆம் இடத்தை பற்றி புதனோட நட்சத்திரத்துல இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு ஜோதிட புத்தகம் எழுதாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஜோதிட புத்தகம் எழுதக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இவங்க நினைச்ச ஒரு காரியத்தை வந்து 2ஆம் இடத்தை அதிபதி புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. வரவு செலவு கணக்கு நோட் பண்ணி வச்சுக்கிறது, இதுலெல்லாம் வரவு செலவு விஷயத்துல கரெக்டா இருக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல 2ஆம் இடத்து அதிபதி குருவின் நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு போராட்டத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயோ இன்னைக்கு நம்ம அடுத்த வாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டுமே, அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உணர்வும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆலோசனை கொடுப்பதுல ஆசிரியர் தொழில் செய்யறவங்கள இவங்களுக்கு ஒரு தனித்துவமாக இருக்கும். என்னைக்குமே 2ஆம் இடத்து அதிபதி குருவின் நட்சத்திரத்தை வந்து அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கும். அவங்க ஸ்டைல் யாருமே சொல்லித்தர முடியாது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ் ஃபுல்லா மற்றவங்க எடுத்துருவாங்க. இந்த 2ஆம் இடத்து அதிபதி குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பாயிண்ட் முடிச்சிருவாங்க. சோ இதுதான் பாயிண்ட் அப்படின்ற விஷயத்த அழகா எடுத்து சொல்லுவாங்க. அவங்களோட திறமை யாருக்கு இருக்குன்னா 2ஆம் இடத்து அதிபதி குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்து அதிபதி குருவின் நட்சத்திரத்துக்கு இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குது. என்னன்னா எல்லாத்தையுமே வாழ்த்துவாங்க. அவங்க சாபமே விட மாட்டாங்க. சாபம் விடாத அளவுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க அப்படின்றது. அந்த குணம் அவங்களே அறியாம அவங்களுக்கு அந்த தன்மைகள் பலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தை மதித்து வாங்குவார்கள். மதிக்கக்கூடிய குணங்களும் தன்மைகளும் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட குடும்பத்தை பேரை சொன்னா அவங்க ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 2ஆம் இடத்து அதிபதி குருவின் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு. சரி, அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இவளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் வசீகர தன்மைகள் அதிகமா இருக்கும். அப்படியே சர்க்கரை நிக்கிற மாதிரி பேசுவாங்க. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நட்சத்திரத்துல இருந்தனா முகமே சுளிக்க மாட்டீங்க. என்ன திட்டுனாலும் அவங்க பேச்சே அவங்கள கோபத்தில் இருக்கிறவங்களை கூட சிரிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு வசீகர தன்மையும் இனிமையான குரல். அந்த 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இனிமையான குரல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படியே வயசு 60 வயசு இருக்கா, நாங்க பேசுற குரலை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 30 வயசு குரல், 25 வயசு குரல் தான் இருக்கும். அந்த மாதிரி குரல் வலிமையும் அழகாக ஒரு வசீகர தன்மைகள் இருக்கும். கலைத்துறையின் மேல் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஓவியம் அறியறது, கலைத்துறையில் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்குன்ற ஒரு தனித்துவத்தை வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். முகத்துல வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க முகமே பார்த்தா ஒரு லட்சுமி கடாட்சம் அவ்வளவு பலமான ஒரு அமைப்பாற்றல் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கை பக்குவம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நட்சத்திரத்துல இருந்து ஒரு சமையல் செய்யறாங்கன்னா அவங்களோட டேஸ்ட் யாருமே கொடுக்க முடியாது.
அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுடைய டேஸ்ட் கை பக்குவம் அவ்வளோ அற்புதமான முறையில ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாம் இடத்த அதிபதி சனியின் நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்யறனாலும் அது நம்ம ஒரு பாஷை சொல்லுவோம் இல்லைங்களா, பேசுறதுக்கே காசு கேட்பாங்கன்னு, அந்த மாதிரி டக்குன்னு எடுத்தடுப்புலயே டக்குன்னு பேச மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்து யோசனை பண்ணி நம்ம 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஆமா இல்ல ஆமா இருக்குது இப்படின்ட்டு போயிடுவாங்க. இது இரண்டாம் இடத்தை சனி நட்சத்திரம் வளவள கொலவளம் பேச தெரியாது. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல பிடிச்ச இடத்துல பேச ஆரம்பிச்சோன்னு நிறுத்த மாட்டாங்க, நான் ஸ்டாப்பா போயிட்டே இருப்பாங்க. அது பிடிச்ச இடத்துல மட்டும்தான் அவங்க அதிகமாக பேசுவார்கள். ஏன்னா சனி பகவான் நட்பு வீட்டுல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். அது பகை வீட்டுல இருந்தாலும் கப்பு சுப்புன்னு இருந்துக்குவார். அந்த மாரி இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம், அது 2ஆம் இடத்தை சனி நட்சத்திரத்தில் இருந்ததுனால் இந்த மாரி உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த 2ஆம் இடத்தை சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தொழில் மூலமா வருமானம் சம்பாரிச்சுதான் சேமிக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இதை நம்ம 2ஆம் இடத்தை சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வருமானத்தையும் அதே மாதிரி பேச்சுகளை பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மை நேர்மையா பேசணுன்ற ஒரு எண்ணமும் உணர்வும் ரொம்ப அதிகமான ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவு முடிச்சு. அடுத்து 2ஆம் இடத்த அதிபதி ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தால் இவர்கள் அதிக ஆசைப்படுவாங்க, அதிகப்படியான ஆசைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கற்பனை திறன்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 2ஆம் இடத்துல அதிபதி ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் இருந்தாலும் இவங்க எப்பயுமே எக்காந்து கொண்டு பாம்பை அடிக்க கூடாது, பாம்பை அடிக்கவே கூடாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்துல ராகுவின் நட்சத்திரத்துல இருந்தா அவங்க வீட்டுல பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல அல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துல பீங்கான் கப்பு ஒரு இல்லைங்களா தட்டு, அந்த பீங்கான் தட்டு கப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு வாங்க, அது நல்லது, நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், தனப்பெருக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்த அதிபதி கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா பேசுறது ஞானிகள் மாரியே பேசுவாங்க, அதே மாதிரி அனுபவ அறிவுகள் நிறைய இருக்கும். அவங்க பேசக்கூடிய கற்றுக்கொண்ட விஷயங்கள் கம்மி தான், அவங்களுடைய அனுபவ அறிவுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு பிரமாதமாக சொல்லுவார்கள். அது உள்ளுணர்வுக்குள்ளார என்ன உணர்வுகள் இருக்கிறதோ அந்த உணர்வு அப்படியே பிரதிபலனோடு சொல்லக்கூடிய ஆற்றல் தன்மைகள்லாம் இந்த 2ஆம் இடத்த அதிபதி கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்கும். தத்துவ பேச்சுகள், அது ஒன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இருக்கிறவங்க கிளவி மாரி பேசுவாங்க, இதோட தத்துவமா ஞானமா பேசக்கூடிய ஒரு உணர்வுகள் 2ஆம் இடத்த அதிபதி கேது நட்சத்திரம். அவங்களை பொறுத்த வரைக்கும் பேசுறதெல்லாம் பழமை வாய்ந்த விஷயங்கள், பழமையான நுணுக்கமான ஒரு விஷயங்கள். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் ஒரு தகவல் தான் பேசக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 2ஆம் இடத்த அதிபதி கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தா அவங்க மாமிசத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. குறிப்பா சொல்ல போனா சனி கேது குரு 2ஆம் இடத்த அதிபதி சனி கேது குரு நட்சத்திரம் இருந்தா மாமிசை தவிர்த்தால் சொன்ன வாக்கை காப்பாற்றலாம். அதுவும் குறிப்பா ஜோதிடராக இருந்தாங்கன்னா 2ஆம் இடத்த அதிபதி சனி நட்சத்திரத்திலேயோ சனி கேது நட்சத்திரத்திலேயோ குரு நட்சத்திரம் இருந்தா மாமிசை தவிர்த்தால் வாக்குப்படிதம் சித்தியாகும். இப்போ 2ஆம் இடம்ன்றது வாக்குப்படிதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்னைக்குமே இந்த வாக்குப்படிதம் நல்ல பலமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால், அந்த சொல்லு பலமாக இருக்க வேண்டும் என்றால் குரு வாழ்க குருவே துணை என்ற மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே வந்தமையானால் நமக்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய பலங்கள் நல்ல பலமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த 2ஆம் இடத்த அதிபதி நட்சத்திரத்துல கிரகமே இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்ததுன்னா இவங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்னா, பசு மாட்டிற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லயோ அல்லது 2ஆம் இடத்த அதிபதி நின்ற நட்சத்திரத்தில் நாட்களிலோ இந்த 2 நாட்கள்ல பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை இல்ல வாழைப்பழம் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவத்துடைய பலங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அதனால என நேரம் கருத்தில் கொண்டு அதே மாதிரி இந்த ஜோதிட விடிவெளி புத்தகம் இந்த புத்தகத்துலதான் இந்த இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். நம்முடைய தங்கபாண்டியனுடைய வாழ்த்துரைகள், கோவை காமாட்சிபுரி ஆதீனத்துடைய வாழ்த்துரைகள், செல்வி தாமோயோட வாழ்த்துரைகள் என்று பல பேருடைய ஜோதிட குருமாவுடைய வாழ்த்துறைகளோடு இந்த புத்தகம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வெளியிடப்பட்டது. இந்த ஜோதிட விடிவெளி என்ற புத்தகம்
இங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த மத்திய நேரத்துல நான் ஒரு 7 புக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் ரொம்ப அதிகமா எடுத்துட்டு வரல. இந்த புத்தகத்தோட விலை 360 ரூபா. வேணுன்றவங்க 300 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். அது எங்கிட்டயே இருக்குது, பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக இந்த அற்புதமான ஒரு சொற்களுக்கு கேட்டு அமைதியாக கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஒரு சிறு நன்கொடை 2000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கின்றோம். அவருடைய சேவை மேலும் மேலும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று மனசார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தின் தங்கம் தங்கமணியின் ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிப்பின் சார்பாக பொன்னாடி போற்றி சிறப்பு செய்திருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களும் அதே மாரி வருகின்ற காலகட்டங்கள்ல ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிடுறீங்க. யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமு ஐயா அவர்கள் அகில உலக ஜோதிடர் வளர்ச்சி சங்கம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கின்றது மிக விரைவில். அதற்கான பொறுப்பாளர்கள்லாம் இப்ப நியமிக்கப்பட இருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, அகில உலக அளவுல இதுல ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பெண்கள் 2 பேரும் ஆண்கள் 2 பேரும் பொறுப்புகள் நியமிக்கப்பட்டு இதுல உறுப்பினர் ஜோதிடர் உறுப்பினரோட ஐடி கார்டு ஒன்று கொடுக்கப்பட இருக்கின்றது. இந்த ஐடி கார்டு மூலமா நிறைய பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஏன்னா செல்வி தாமையா அவர்கள் இன்சூரன்ஸ் ஒரு கிளைம் பண்றது எல்லாத்துக்குமே அவருடைய சொந்த பணத்திலே கிளைம் பண்ணி கொடுக்கிறார் இன்சூரன்ஸ். இது ஜோதிடர்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்குரிய தொகை, அதே மாதிரி ஜோதிடைய வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர இருக்கின்றது. அதற்கு இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர விருப்பம் உள்ளவர்கள் அல்லது பொறுப்பாளர்களுக்கு ஒரு கண்டிஷன், அந்த பொறுப்பாளராக இருக்கிறவங்க கம்பல்சரி முழு நேர ஜோதிடராக இருக்க வேண்டும். உறுப்பினர்கள் பார்ட் டைமா பாக்குறவங்க யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஆனா பொறுப்பாளர்கள் மட்டும் முழு நேர ஜோதிடர். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த உணர்வுகள் தெரியும், அந்த புரிதல் தன்மைகள் பலப்படுத்தி கொடுக்கும். எப்ப வந்தாலும் ஒரு உத்வேகத்தோடு செயல்படுத்த முடியும். வரக்கூடிய காலகட்டங்கள்ல அனைத்து நீங்க எந்த சங்கத்துல உறுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல சரி. ஏன்னா நானும் தனியா ஒரு சங்கம் வச்சிருந்தாலும் அதுல ஒரு முக்கிய பொறுப்பு வகித்து ஜோதிட கலைக்கு ஜோதிடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்துக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பெரு நோக்கத்துல இப்ப உருவாக்கப்பட வர இருக்கின்றது. விருப்பம் உள்ளவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். 90 92 90 92 78 78 67 90 9092 787867. என்னுடைய பெயர் முகுந்தன் முரளி. என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கு தகுந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நன்றி.